ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம். சத்து மாவு தாங்க கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சத்து மாவு வச்சு ஒரு வடை செய்ய போகிறேன். ஏற்கனவே கட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சு 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க போட்டு செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட்லாம் அதிலே இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி போட போகிறேன். இப்போது மாவு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் வடை சுட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடையாக தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோவிலே வச்சாதாங்க அது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு, வாங்க எடுத்துடலாம். நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சத்து மாவு அப்படியே நம்ம உருண்டெல்லாம் பிடிச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பார்த்தீங்க. அடையும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடைனாக்கா எண்ணெயில் போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பசங்க சாப்பிடுவாங்க. வடை நல்லா சூடாக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.